வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான டாபிக் சொல்லலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான ஒரு டாபிக் நம்ம சொல்லலாம். அதாவது ரிலேஷன்ஷிப் பற்றி. இன்றைக்கி வந்து ஜென்சி வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ வந்து டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது தேர் கன்ஃபியூஸ்ட், இதுனா என்ன அதுனா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ டோன்ட் திங்க் லைக் இந்த வீடியோ வந்து உங்களை வந்து எஜுகேட் பண்ண போகுதுன்னு. பட் இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸில் வந்து நம்ம இதை எப்படி நம்மளுடைய ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா இல்லையா, எப்படி நம்ம இதை வந்து ஹெல்த்தியாக ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உளவியல் ரீதியாக நான் இங்கே பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். இட்ஸ் லைக் ஒரு பிரெட் க்ரம்பிங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா வந்து கேட் ஃபிஷ்ஷிங், அது மட்டும் இல்லாமல் கஃபிங், அந்த மாதிரியான ஒரு நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு நேமாக இருக்குது. ஸோ சிச்சுவேஷன்ஷிப், க்ரம்பிங், இந்த மாதிரிலாம் இருக்க போது என்னடா இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஜென்சி வந்து வி ஆர் கைண்ட் ஆஃப் சீயிங் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இல்லாமல் ஒரு கேஷுவலான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மில்லினியல்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து முக்கியமாக மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் தான், ஒரு கமிட்டடான ரிலேஷன்ஷிப், கமிட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லவ் பண்ண போது. பட் இன்றைக்கி வந்து இந்த காலத்தில் வந்து லவ்ன்ற ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோஸ்டிங்னு நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமே நம்ம டிக்ஷனரி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியிருக்குன்ற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும். பட் ஒய் ஆல் திஸ் டேர்ம்ஸ், இது ஏன் இப்போ வந்திருக்கு இந்த காலகட்டத்தில், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல், ஒரு லவ் அப்படின்னு இருக்கும், அடுத்தது மேரேஜ். இது தவிர வந்து வேறு எந்த டெர்மினாலஜிஸ் இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றதை வந்து ஒரு இன்ஃபிடெலிட்டி இல்லை கள்ளக்காதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தது பிறகு இது வந்து நம்மளுக்கு என்னன்னே புரியலையே. ஆர் வி ஆக்சுவலி கோயிங் டு கெட் மேரிடா, இல்லை எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல, நம்மளுடைய லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நான் இது வந்து கம்ப்ளீட்டாக எஸ் சொல்கிற போகிறேனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்கும்போது அதுக்கான ஒரு நேம் வந்து இங்கே கொடுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி நேமில் தான் சில நேரங்களில் வந்து இந்த பெஞ்சிங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்னடா அது ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் கேள்விப்பட்டிருப்போம், இங்கே கூடவா பெஞ்சிங் அப்படின்னா. பெஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஷுவராக ஒரு ஆப்ஷனாக வந்து ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொருத்தரை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கலாம். ஸோ மேபி ஐ வில் கம் பேக் டு யூ, ஒரு ஹோப் கொடுக்க வேண்டியது, ஒரு ஃபெய்த் வந்து ஓகே நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் நீ ஒரு ஆப்ஷன், எப்போனாலும் ஐ கேன் கம் பேக் டு யூ அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபிஷ் சார்லேருந்து நான் எப்போனாலும் உன்னை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இது ரெண்டு பேருமே அப்படி இருந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. பட் ஒருத்தர் இந்த விஷயத்தில் வந்து இமோஷ்னலாக இன்வால்வ் ஆகி இது சீரியஸாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்க போது இன்னொரு நபர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு ஆப்ஷனாக அவங்கள நினச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இமோஷ்னலி ட்ரைனிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் வந்து உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே சுக்குநூறாக உடஞ்சிரும், உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாமே போயிடும், நம்மளை பற்றின செல்ஃப் டவுட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பே டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியான இந்த டெர்மினாலஜிஸ் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நான் வந்து இதில் வந்து பழைய ஜென்ரேஷன் பர்சன் மாதிரியோ இல்லை ஸ்பிரிச்சுவல் குரு மாதிரியோ ஐ எம் நோ ஒன் டு ஜட்ஜ் ஆல் திஸ் ரிலேஷன்ஷிப் டெர்மினாலஜி. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ ஃபார் த சேம். ஸோ இதை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்குறேன், at the end of the day are you happy about this consistently? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த ஒரு உறவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக சந்தோஷம் மட்டும் இல்லாமல், ஒரு ஹைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு திருப்தியை, ஒரு மன நிம்மதியை இது கொடுக்குதா, இது ஒரு அமைதியை, உங்களுக்கு ஒரு பீஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் முக்கியம், இது கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சீரியஸாக போய் ஒரு ஹோமிசைடோ சூசைடோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு இது கொண்டு போகலை அப்படின்னாலுமே, இஸ் இட் ஆக்சுவலி புட்டிங் யூ இன் அ ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் இட்ஸ் புட்டிங் இன் யூ ஸ்டேட் ஆஃப் லைக் இமோஷனல் டர்மாயிலா, என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படி நகத்தை கடிக்க வைக்குதா, இதெல்லாம் தான் யோசிக்கணும். இப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களோட கருத்து வேறுபாடு முன்னாடி இருந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசி இதை சரி பண்ணி இதை வந்து ஒரு கல்யாணங்கிறது வந்து ரொம்ப ஒரு 1000 காலத்து வந்து ஒரு பயிர், இதை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அது ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தால் கூட முன்னாடி இருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம ஒருவேளை இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற குவெஸ்ஷனை வந்து இது நம்மளுக்குள்ளே ஏற்படுத்துதுன்னு சொன்னால் மிகையாகாது. இப்போ வந்து இந்த ஒரு காலத்தில் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, இப்போ வந்து 2 பேரை பேச விரும்பலைன்னா இமிடியேட்டாக அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோஸ்டிங். சடனாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது ஒரு வருடம் 2 வருடம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட அவ்வளோ ஹோப் கொடுத்துட்டு, அவ்வளோ நம்ம வந்து கைகோர்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு திடீர்னு பார்த்தா ஒன் ஃபைன் டே அவங்க கோஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா நம்மளோட சோஷியல் மீடியானால், நம்மளுக்கு நிறையா டேட்டிங் ஆப்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஈஸியாகவே
லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பே இன்றைக்கி ஹேப்பனிங்காக இருக்குது. ஸோ மேபி அவங்க ஒரு சில நேரங்களில் பார்த்துருக்கலாம், பட் அவங்களுடைய வேர் அபவுட்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ கோஸ்டிங் மட்டும் பண்ணிட்டோன்னா தட்ஸ் இட். உங்களுடைய 1.5 வருஷம் 2 வருஷம் காதல் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இது ஷார்ட் டேர்மில் போயிடலாம், அதுலேருந்து அவங்க ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். பட் இந்த மாதிரியான லாங் டேர்மில் ஒரு கோஸ்டிங்கை வந்து நிறைய வந்து உங்களுடைய சைக்கலாஜிக்கல் மேக்கில் வந்து டிஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும், உங்களோட மென்டல் ஹெல்த்தில் வந்து நிறையா பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது இதை கேட்டுட்டு இருக்க பல பேருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து உனக்கு பேசிலாம் புரிய வைக்க வேண்டாம், அவ்வளோதான், உன்னோட ஐடி நான் டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது எப்படி மற்றவங்களை பாதிக்குது? ஐ யூ ரெடி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இதுவா அப்படிங்கிறது தான். உங்களுடைய செல்ஃப் இந்த அளவுக்கு தானா, கேன் யூ பி ஜஸ்ட் ரிஜெக்டட் ஒன் ஃபைன் டேயா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓவர் டெக்ஸ்ட் ஓகே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் உங்கள் உறவு இருக்குதா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய தருணம் இது. அது தவிர ஜோம்பிங் மாதிரி திடீர்னு போனவங்க திரும்பி வர்றது, திரும்பி ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது, உன்னுடைய ஃப்ரெண்டை நான் வந்து டேட் பண்ணி பார்க்குறேன்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிச்சுவேஷன்ஷிப்க்கும் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து ரொம்ப கம்மி தாங்க ஒரு டிஃப்ரென்ஸ்னு நம்ம சொல்லலாம். இங்கேயும் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது, கமிட்மெண்ட், அன்சர்டனிட்டி. இது நடக்குமா நடக்காதா இதை பற்றிலாம் பேசாமல் ஒரு ஜாலியாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த லிவ் இன் அண்ட் மேரேஜுக்கு வந்த டிபேட்ஸ்லுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து ஈவன் திருமணமான நபர்கள் கூட ஐம் இன் அ சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஆயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம், இது போயிட்டுருக்குன்னு சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,